அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் நான் பேருவகை அடைகிறேன். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு அகன்ற திரைகளும் திறந்த கண்களும். அகன்ற திரைகளும் திறந்த கண்களும். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். தமஸ்கு உங்களது சீரியா என்ற நாட்டிட தலைநகரம். அது உலகத்தில் ஒரு பழமையான ஒரு பட்டணம். பைபிளில் இதை குறித்து இருக்குது. அந்த பட்டணத்தில் ஒரு இயேசுட சீடன் ஒருத்தன் தான், அவன் பேர் அனனியா. அப்போ அனனியாவை பார்த்து திடீர்னு கர்த்தர் அனனியாவை என்ன கூப்பிட்றார். அனனியாவே என்னப்பா, ஆண்டவரே இதோ அடியேன்கிறார். கீழ்ப்படிய மனதோடு இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் சொல்கிறார். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடம் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அனனியாட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ போ, நேர்த்தெருவுக்கு போ, அங்கே சவுல்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு கண் பார்வை இல்லை, நீ போய்ட்டு ஜெபம் பண்ணு. நீ சவுல்னு ஒரு ஆள் அனனியான்னு ஒரு ஆள் தனக்காக ஜெபம் பண்ணுவார்னு சொல்லி அவன் எதிர்பார்த்துருக்கிறான். இந்த பேரை கேட்டோன்னு அனனியாக பயம் பிடிச்சிட்டு அவன் சொல்கிறான், சவுலா? ஐயோ, அவன் இயேசுவை பின்பற்றின ஆக்கள் எல்லாம் சிறப்பிடிச்சு துன்பப்படுத்தின ஒரு ஆள். முதல்ல அப்படித்தான் சில பேரை கொலை செய்யும் போதும் பங்கெடுத்திருக்கிறார். பயங்கரமான ஒரு ஆள். இயேசுவை பின்பற்றாக்களை பிடிச்சி துன்புறுத்தி சிறையில் போட்ட ஒரு ஆள். அந்த நாள் இஸ்ரவேலில் மத தலைவர்கள்ட்ட போயிட்டு கடிதங்களை வாங்கி தமஸ்குல கிறிஸ்துவ பின்பற்ற ஆக்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்காக வந்தால் அவர்கிட்ட போக சொல்கிறீங்களேன்னு சொல்லி யோசிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, அவன் எனக்காக எவ்வளோ பாடுபடணும்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை புறஜாதிகள் மத்தியில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது சொன்ன அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான். அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். இன்றைக்கி சில நேரங்கள் எல்லாருக்கும் அப்படி தரிசனமாகிறது இல்லை, ஆனால் சில பேருக்கு ஆண்டவர் தரிசனமாகலாம். ஒரு நல்ல உதாரணம், சாது சுந்தர் சிங்னு ஒரு மனிதன் 1889 இந்தியாவில் பஞ்சாப்னு ஒரு மாநிலத்தில் உள்ள ராம்பூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு வசதியான சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். அவங்களோட தாயார் சீக்கிய மத பாரம்பரியங்கள் அவனை வளர்த்தெடுத்தார். 14 வயதில் தாய் இறந்தவனோட வாழ்க்கையே உடைந்து போயிட்டு, அப்படியே உடைந்த கண்ணாடி போல் மாறிட்டு, வாழ்க்கையில் அமைதி இல்லை. ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கும் பொழுது பைபிளெல்லாம் கிழிச்சு போடுறார், எரிக்கிறார், பைபிளுக்கு எதிராக கிறிஸ்தவங்களுக்கு எதிராக செயல்படுறார். ஒரு நாள் அவளோட வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள முயற்சித்தார். சில ஆண்டவர்னு ஒரு இறைவன் ஒரு ஆள் இருந்தால் என்னை காப்பாற்றட்டும், அப்படி இல்லாட்டி நான் போய்ட்டு இந்த ட்ரெயின் தண்டவாளத்தில் தலையை வச்சு சாக போகிறேன்னு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ரூமில் ஒரு பெரிய வெளிச்சம் அடித்து இயேசு காட்சி கொடுக்கிறார். அவனோட வாழ்க்கை மாறுது. வீட்டிலேருந்து அவனை வெளியே தூக்கி போட்டுறாங்க. சொத்துக்களை கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சு அவனை நிப்பாட்ட பார்க்குறாங்க, சரி வரல. அவர் காவியுடை அணிந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் வெறுங்கால்களுடன் 16 வயசில் ஞானஸ்தானம் எடுத்து பல இடங்களுக்கு போய்ட்டு இயேசுட அன்பை சொல்கிறார். தன்னோட சொந்த நாட்டில் மட்டும் இல்லை, அவர் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஐரோப்பா நாடுகளுக்கு பயணம் செய்தார். மியான்மர், அந்த காலத்து பர்மான்னு சொல்லுவாங்க, சீனா, ஜப்பான், இலங்கைக்கு கூட வந்தார். இயேசுவை பற்றி அறிவித்தார். திபேத்துக்கு போனார். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, திடீர்னு மறைஞ்சிட்டார். திபேத் ஒருவேளை போகிற வழியில் செத்துட்டாரோ என்னமோ எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் இயேசுவை கண்ணால் கண்டார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அனனியா அவர் தரிசனத்தை பெற்று தன்னை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற அந்த சவுலுக்கிட்ட போகிறதுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளோட வார்த்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படிந்ததை காண்றோம். கர்த்தர் சொல்றார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்தெடுத்த பாத்திரமாயிருக்கிறான். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்கிறான், நீ போ, புறஜாதிகள் யூதர் அல்லாத மற்ற இனத்து மக்கள் ஆண்டவரோட நாமத்தை அவங்க மதியில் சொல்கிறதுக்கு நான் தெரிஞ்செடுத்துவேன். என்ன சொல்கிறேன், நான் சபையை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறான், உண்மை தான், நான் அவனை தெரிஞ்செடுத்துருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளை மாற்றி அவன் போய் கடவுளை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல போகிறான். அவன் என் நிமித்தம் நிறைய பாடுகள் அனுபவிக்க போகிறான், துன்புறுத்தப்பட போகிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அனனியா போகிறார்.
வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார், கீழ்ப்படிஞ்சு போகிறார். அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலேன், சகோதரனே அழைக்கிறார். கிறிஸ்தவங்களை எதிர்த்தவன் பலச மனசில் வச்சிருக்க இல்லை, அன்போடு சகோதரனே அழைக்கிறார். சவுலுக்கு என்ன நடக்குதுன்னா, சவுல் சபையை துன்புறுத்த, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வந்து கொண்டிருக்கும் திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் வந்து கீழே விழுறான். கீழே விழுந்து ஒரு சத்தம் கேட்குது, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்துகிற இயேசு நான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுலை கடவுள் மாத்துறார். இப்போ அவன் 3 நாளாக சாப்பிடாம குடிக்காம ஜெபம் பண்ணி கொடுக்க கண் பார்வையும் போயிட்டு, அனனியா அவனோட வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறான், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றே விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான், எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பரிசுத்த ஆவியானவருமே அவன் பெற்றுக்கொண்டதை நாங்கள் காண்றோம். ஞானஸ்தானம் எடுத்தான். இந்த அனனியாவை குறித்து பாரம்பரியம் சொல்லுது, அவன் தமஸ்குவின் பிஷப்பாக பிறகு மாறினார்னு. அது மாத்திரமல்ல, அவர் கடைசியாக எலியோ தெரோபோலிஸ் நகரில் நற்செய்தியை அறிவித்து அவரை சிலைகளுக்கு பழி செலுத்த சொல்ல ஏலான்னு சொன்னனால கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த அனனியாட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், சவுல்னு ஒரு பெரியோர் ஊழியக்காரன் பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் அவனை வழிநடத்தின அனனியா பிறகு பர்னபான், இந்த 2 பேரை பற்றி எங்களுக்கு குறைவாக தான் தெரியும். பெரிய ஆக்கள் எங்களுக்கு தெரியும், பெரிய ஆக்களுக்கு பின்னணியில் இருந்த ஆக்கள் எங்களுக்கு சில நேரம் தெரியாது. கடவுளுடைய முறை எப்பொழுதுமே ஒரு மனிதன், சவுலுக்கு தான் கடவுள் நேரடியாக தரிசனமானார், நேரடியாகவே அவனோட செயல்பட்டிருக்கலாமே, அப்படி செய்யலை. ஆனால் அனனியாவை பயன்படுத்தினார். கடவுளுடைய வழி, காட்ஸ் மெத்தட் இஸ் ஆல்வேஸ் அ மேன். பாஸ்டர் கோல்டன்கிறவர் அடிக்கடி சொல்கிற ஒரு பதம் தானே, கடவுளுடைய முறை ஒரு மனிதன், அந்த மனிதன் நீயா இருக்கலாம்னு. ஆகவே மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் தேவதூதர்களை பயன்படுத்தினார் இல்லைனில், ஆனால் என்னையும் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அனனியா போன்ற ஒருத்தன் சவுலை வரவேற்று சவுல் பார்வையடைய உதவி செய்து ஞானஸ்தானம் கொடுத்து ஆரம்ப அடித்தளத்தை போட்டார். பிறகு பர்னபா பவுலை வழி நடத்தியதை நாங்கள் காண்றோம். ஆனால் அனனியாவை குறித்து நல்ல பேர் அனனியாவுக்கு இருந்துச்சு, அவன் நல்ல சாட்சி இருந்துச்சு. இது தான் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் நல்ல சாட்சி இழந்திருக்கிறாங்க. வேலைத்தனத்தில் பொய் சொல்லி லீவ் எடுக்கிறது, கடன் எடுத்துகிட்டு திரும்ப கொடுக்குற இல்லை, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, மற்றவங்களை வஞ்சிக்கிறது, மனைவிக்கு கணவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எங்களோட வாழ்க்கையில் நல்ல சாட்சியும் நான் இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையும் எங்களுக்கு முக்கியம். அதோட அனனியாக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சவுல்கிட்ட போன்னு. ஆண்டவர் சிலர் எங்களுக்கும் சில தரிசனங்களை கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்ய. அனனியாக்கு ஆண்டவர் கொடுத்த மிஷன் சவுல் பார்வையடைய செய்ய, பரிசுத்தாவில் நிரப்பப்பட உதவி செய்ய, மற்றது ஞானஸ்தானம் கொடுக்க. சின்ன ஒரு பங்களிச்சால், ஆனால் பிறகு பவுல் ஒரு பெரிய ஊழியத்தை செய்ததை நாங்கள் காண்றோம். அதனத்தில் தன்னை எதிர்த்தவனையும் சகோதரனையும் அன்போடு வரவேற்றதை காண்றோம். கடவுளை அவன் அழைச்ச போது அவனுக்கு இருந்த பயங்களை கடவுள்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரை அவன் சபையை துன்படுத்தினவன் அப்படியெல்லாம். ஆனாலும் கடவுள் சொல்லும் பொழுது கடினமான காரியங்களுக்கும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தான். நாங்கள் இஷ்டமானதில் மட்டுமல்ல, கஷ்டமானதிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனுஷன் முந்தி இப்படி நடந்தான்னு சொல்லி அவனை இப்பயும் அப்படி பார்க்கக்கூடாது. சவுல் முந்தி சபையை துன்பப்படுத்தினா இப்பயும் அப்படி தான் இருக்கலான்னு நினைக்கக்கூடாது. முந்தி அவன் அந்த பாவத்தில் இருந்தால் இப்பயும் அப்படி தான் இருக்கலான்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் ஆக்களை நம்ப இருக்குது, மன்னிக்க இருக்குது, கீழ்ப்படிதலில் நடக்க இருக்குது. ஒவ்வொருத்தரும் முக்கியம். சில பேர் முன்னிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவங்க, சிலவங்க திரை மறைவில் இருந்து சின்ன காரியங்களை செய்கிறவங்க. ஆனால் பெரிய தாக்கத்தை சின்ன காரியங்கள் செய்யலாம். தெளிவான தரிசனத்தோடு அனனியா செயல்பட்டதை காண்றோம். தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய உயிரே இயேசுக்காக கொடுத்தான். பவுல்களை நிறைய பேருக்கு தெரியும், அனனியாக்களை நிறைய பேருக்கு தெரியாது. எட்வர்ட் கிம்பல்னு ஒருத்தர் இருந்தார். 1850களில் அவர் பாஸ்டன் ஒரு நகரத்தில் தொழிலதிபராக இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, அங்குள்ள 17 வயதினர் டீனேஜ் ஆக்களுக்கு அவர் கற்பிச்சு கொண்டிருந்தார் வாலண்டியராக. அப்போ 17 வயசு ஒரு வாலிபன் வந்தான். அவருடைய பேர் டுவைட் லைமன் மோடி, சரியா, டிஎல் மோடின்னு சொல்லுவோம். அந்த வாலிபனுக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் வந்திருக்கும் போது யோவான் நற்செய்தி எடுன்னு சொல்லுவான். பழைய ஏற்பாடை பரட்டி கொண்டான். இவர் கிட்ட போயிட்டு யோவான் நற்செய்தியை எடுத்து கொடுத்தாராம். அப்புறம் அவன் செருப்பு கடையில் வேலை செய்யும் போது இவர் அங்கே போயிட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுன்னு சொன்னாராம். அவன் ஒப்பு கொடுத்தான். அப்புறம் அவனுக்கு ஓய்வு நாள் பள்ளியில் அவனை கற்பித்து கொண்டு வந்தார். அவர் திரும்ப அதே ஓய்வு நாள் பள்ளிக்கு போய்ட்டு கற்பிக்க துவங்கினார். ஆனால் டிஎல் மோடி ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினார்.
அவர் 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த ஒரு சுவிசேஷகர். அமெரிக்கா பிரித்தானியாவில் 10 கோடிக்கும் அதாவது 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு நற்செய்தியை சொன்னார். இன்னைக்கு முக்கியம் என்ன? அனனியா போன்ற ஒரு ஊழியம். சபைக்கு ஒருத்தர் புதுசாக வரார், அவரை வரவேற்க, புதிய ஒரு விசுவாசியை கட்டி எழுப்ப, தடைகளை அகற்ற. சின்ன சின்ன காரியம், நாங்கள் நினைக்கிற காரியங்கள் பெரிய தாக்கங்களை கொண்டு வரலாம். சவுல்களும் ஆண்டவருக்கு தேவை, அனனியாக்களும் தேவை. பேதுருக்களும் ஆண்டவருக்கு தேவை, பேதுருவை இயேசுட்டு அறிமுகப்படுத்தின அந்திரேயாக்களும் தேவை. சிறிய பெரியன்னு இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், பயன்படுத்துவார். அகன்ற திரைகளும் திறந்த கண்களும். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய முக்கியமான திரைமறைவிலே பங்களித்த இந்த அனனியா போன்றவர்களின் ஊழியம் இன்றைக்கும் தேவை.